வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எந்த படத்தை பத்தி பேச போறோம்ன்றது இந்த பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிசியூலே ரொம்ப முக்கியமான படம். ரீபூட் ஆஃப் ஹோல் டிசியூ. சூப்பர்மேன் ரீபூட்லாம் இல்ல, டிசியூடைய ரீபூட். சூப்பர்மேன் பை ஜேம்ஸ் கன். சார் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க சார். அதாவது ஸ்னைடர் படத்தை கூட கம்பேர் பண்றப்போ இந்த படம்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்காம கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. படம் நல்லா இல்லை, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய கருத்து. இல்ல 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 அவர் ஏதாவது பூமர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கிடையாது. படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படம். சார் உங்க கதை என்ன கதை? ஒண்ணுமே இல்லாத ஒரு கதை அது. என்ன வழக்கம் போல ஒரு கார்பரேட் வில்ல இருக்கான். அவன்கிட்ட வந்து எல்லா பணம் இருக்குது, எல்லா டெக்னாலஜி இருக்குது. அவன் பார்த்தா பிளாக் ஹோலுங்கிறான், ஒயிட் ஹோலுங்கிறான், எல்லாத்தையும் உருவாக்குறான். அவன் வந்து சூப்பர்மேனை எதிர்க்கிறான். இதுதானே சார் கதை? இது ஒரு கதையா? ஏதாவது புதுசா ஏதாவது கொண்டு வந்தீங்களா? இவ்வளவு நாள் உட்கார்ந்து இருந்தீங்களே, சூப்பர்மேன் படம் பாத்தீங்களே, ஏதாவது புதுசா ஒரு கதை கொண்டு வரலாம்ல? சூப்பர்மேன் வெர்சஸ் ஒரு ஒரு டூம்ஸ்டே, சூப்பர்மேன் வெர்சஸ் ஒரு ஏலியன், ஏதாவது புதுசா கொண்டு வாங்க. சூப்பர்மேன் வெர்சஸ் அயன்மேன், இப்படி ஏதாவது கொண்டு வாங்க சார். சார் வாயிருக்கு இஷ்டத்துக்கு பேசாதீங்க. சூப்பர்மேன் டூம்ஸ்டே எல்லாம் 4 படத்துக்கு அப்புறம் வர வேண்டியது. இது வந்து இது சூப்பர்மேன் ரீபூட் இல்ல சார், டிசி யூனிவர்ஸோட ரீபூட். அப்படி இருக்கிறப்போ சூப்பர்மேனுக்கு ஒரு சின்ன ஆரிஜின் தான். அதுலயும் லெக்ஸ் லூத்தர் மாதிரி கேரக்டர் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பார்த்து நிதானமாக பண்ண முடியும். அதை விடுங்க கதை. சரி, ஓகே. கதை வந்து இது வந்து சூப்பர்மேனுக்கான ஒரு ஆர்ஜின். இது நம்ம ஆல்ரெடி வந்து மல்டிவர்ஸ் கில்டிவர்ஸ்னு பார்த்துருக்கோம். அதை கம்பேர் பண்றப்போ இது இப்பதான் வந்து ஸ்டார்டிங்ல வந்திருக்கு. இதுலயே வந்து ஆணும் வர முடியாதுன்றது நீங்க சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். சரி, அந்த பாயிண்ட் வந்து ஏதோ போனா போது. கதை வந்து சிம்பிளான கதையா இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் படம் இருந்தாலும் இருந்துட்டு போகுது, விட்டுருங்க. கேஸ்டிங்க்கு நம்ம வருவோம். இவரை விட ஒரு சூப்பர்மேனை உங்களால் பார்த்த முடியுமா? அந்த அந்த கட்டிங்ஸ் என்ன, அவருடைய உடம்புல கட்டிங்ஸ் என்ன, அவர் நடிக்கிற விதம் என்ன, அது கொஞ்சமாவது இதுல படத்துல ஹீரோ பேர் கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தான் அவர் இருக்காரு. ஹென்ரி கவில், அருமையான ஒரு பேரு. என்னால இதை ஏத்துக்க முடியல சார். நாங்க வந்து வார்னர் ப்ரோஸ் வந்து யூனிவர்ஸே தூக்கி போட்டாங்க, ஸ்னைடர் யூனிவர்ஸே. வச்சிருக்க முடியாது சார். டார்க் பாடியோட வந்தாதான் நீங்க சூப்பர்மேன் ஒத்துப்பீங்களா? சூப்பர்மேன் தான் முதல்ல என்னன்னு தெரியுமா? கட்ஸ் இருக்கிறது, இங்க கட்ஸ் இருக்கிறது சூப்பர்மேன் கிடையாது. சூப்பர்மேன் மீன்ஸ் ஹோப் ஃபார் பீப்புள். புரியுதா? அதுக்கு நான் ஜாலைன் வச்சிருக்கணும், சிக்ஸ் பேக் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. சூப்பர்மேன் அப்ப நான் கூட சூப்பர்மேன் ஆகலாம் சார். நானும் ஹோப் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நானும் சூப்பர்மேன் ஆகலாமா? சொல்லுங்க. பவர் இருந்தாதான் அவங்களுடைய சும்மா இஷ்டத்துக்குலாம் எல்லாரும் ஆயிட்டு இருக்கு. சரி, நீங்க சொல்றது நியாயம். ஹென்ரி கேவில் சூப்பரான கேஸ்டிங் தான், பயங்கரமான சூப்பர்மேன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு எந்த விதத்திலயும் இவரும் குறைஞ்சவர் இல்லை. இவங்க போனது ஃபுல் அண்ட் ஃபுல் போனது காமிக் அக்யூரேட்டா போயிருக்காங்க. ரொம்ப ஆமெச்சூரான சூப்பர்மேன். சரியா? ஹென்ரி கேவிலுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் வந்தாரு. ஆனா எடுத்தோட அவர் தூக்கிட்டு போய் ஓவர் பவர்டா வச்சுட்டீங்க. இந்த பக்கம் அப்படி கிடையாது. நாங்க இப்பதான் சூப்பர்மேனா ஆகி 3 வருஷம் தான் ஆகுது. இவ்வளவு பேசுறீங்க. இத்தனால சூப்பர்மேனை எப்படி காட்டுறீங்க? காடுன்னு தானே காட்டிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எவர் சூப்பர்மேன் ஒரு ஆள் ஹியூமனைஸ் பண்ணிருக்கான். அதை பாராட்டுங்க. சரி, ஒத்துக்கலாம். இந்த சூப்பர்மேன் இந்த கேரக்டர்ல நடிச்சவரை வந்து அவர் உள்ளார வர்றதுக்கு முன்னாடி அவளை அந்த அடி அடிச்சு, நீ எல்லாம் ஒரு சூப்பர்மேனா, அப்படி நீ எல்லாம் சூப்பர்மேனுக்கு லாய்க்கா, உனக்கு மூஞ்ச பத்த சூப்பர்மேன் தெரியல, நீ ஒரு ஜோக்கர் அப்படின்லாம் சொல்லி நாங்க வந்து பேசணும். அது பேசியுமே நீங்க வந்து இப்படி நல்லா தைரியமா வந்து நடிச்சிருக்கிறது சரி, ஓகே, அது விடுங்க. சரி, அந்த அவர் கேஸ்ட் கூட விடுங்க. லூயிஸ் லேன், அது இல்லாம லெக்ஸ் லூத்தர், இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான மிஸ்டர் அவர் பேர் என்ன, மிஸ்டர் டெரிஃபிக், அது இல்லாம கிரீன் லேண்டன், அதெல்லாம் லூயிஸ் லேன். எங்க ஸ்னைடர் யூனிவர்ஸ்ல இந்த லூயிஸ் லேன் எப்படி இருந்தாங்க, இதுல இருக்க லூயிஸ் லேன் எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அது வந்து ஏத்துக்க முடியாது. உங்க ஸ்னைடர் யூனிவர்ஸ்ல இருந்த லூயிஸ் லேன் அப்படியே ஆக்சுவல் ஹீரோயின், டெம்ப்ளேட் ஹீரோயின், அவ்வளவுதான். அந்த அம்மா அதை தாண்டி எதுவும் பண்ணல. அப்படிதான் போயிடும். என்ன பார்த்தாலே வந்து லூயிஸ் லேன் நம்மளும் சூப்பர்மேன் ஆகலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு லூயிஸ் லேன் அவங்க. நீங்க சொல்றது வேற. அந்த மாதிரி ஜேம்ஸ் கன் ஃபேன்ஸ் அப்படிதான் யோசிப்பாங்க. ஸ்னைடர் ஃபேன்ஸ் நாங்க அப்படி யோசிக்க மாட்டோம். ஸ்னைடர் ஃபேன் கிடையாது, நான் ஒரு கிரிட்டிக்கா பாருங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக் அக்யூரேட்டா போகணும்னு இருந்தது. லோயிஸ் லேன் கேஸ்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதுலதான் லோயிஸ் லேன் கேரக்டர் எக்ஸ்ப்ளோரே பண்ணாங்க. ஒரு முக்கியமான பார்ட் பண்ணது லோயிஸ் லேன் தான். சரி, உங்களுக்கு லெக்ஸ் லூத்தர் ஆக்டர்லாம் என்ன குறை? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுங்க பாப்போம். நீங்க சார் அவரு பாவப்பட்ட பிள்ளையா இருக்காரு சார். படுக்க போட்டு பால் கொடுக்கலாம் போல, அந்த மாதிரி பாவப்பட்ட பிள்ளையா இருக்காரு அவரு. சார் லெக்ஸ் லூத்தர் ஒரு சாதாரண மனுஷன் சார். அவருக்கு என்ன சூப்பர் பவர் வச்சுட்டு மாதிரி இப்படியா வர முடியும்? அவரால அப்படிலாம் வர முடியாது சார்.
லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் கன்னிங் கேரக்டர். ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சினிக்கலா யோசிக்கக்கூடிய கேரக்டர். அதை எவ்வளவு அழகா அவர் டெலிவர் பண்ணியிருந்தாரு. பார்த்தா நமக்கே எறும்பி போய் வாயில அடிக்கலான்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. அவர் ஆக்டிங் உங்களுக்கு குறையா இருக்கா? நாங்க கூட சூப்பர்மேன் அவ்வளவு வெறுத்தது இல்லை தன்னால, அந்த அப்படி வெறுக்கிறான். நாங்களும் தான் அதிகமா வெறுத்திருக்கோம் அந்த சூப்பர்மேனை. சரி அதை விடுங்க. அவர் நல்லா அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போறப்பெல்லாம் வந்து நல்ல அந்த என்வி அப்படின்ற விஷயத்த வந்து எப்படி காமிச்சிருக்காரு. அது வந்து அவர் எவ்வளவு பெரிய ஹேட்டரை கொடுக்குது. அந்த ஹேட்டர்னால அவர் எப்படி வந்து டெக்னாலஜி எல்லாம் உருவாக்கி அவர் அடைய நினைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்டென்ட் வரைக்கும் போறான்றதெல்லாம் பயங்கரமா காமிச்சிருந்தாங்க. சரி விடுங்க. சரி அதே அப்படி நாங்க ஈஸியா அது கிரிட்டிக்கா வந்து ஆக்சுவலி நாங்க கண்ணாடியை மறந்துட்டேன். கண்ணாடியை மறந்து போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் எனக்கு. முக்கியமான ஒரு 3 பில்லர்ஸ் சொல்லலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி, அடுத்தது பாத்தீங்கன்னா மியூசிக், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயலாக்ஸ். இது மூணுமே வந்து முக்கியமான 3 பில்லர்ஸ். இருங்க சார் அப்படி எல்லாம் இல்ல, நீங்க பாட்டுல சொல்லிட்டு போனா அப்ப கிரிட்டிக்னு எதுக்கு நான் வந்து உட்காந்து சட்டையை கிட்ட எல்லாம் போட்டு ஜிப்பு வச்ச சட்டையெல்லாம் போட்டு எதுக்கு நான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்க. இருங்க, உங்களை மாதிரி காமன் மேன் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவீங்க. நாங்க அப்படி பண்ண மாட்டோம். அது கிடையாது. நாங்க எல்லாத்தையுமே இது பண்ணுவோம். கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியது கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு எல்லாத்தையும் பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி சார் அந்த படத்திலேயே ஒரு 100-200 குரங்கு உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்க ஆளுங்க தான். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நாங்க எல்லாமே நாங்க எங்களோட ஸ்னைடர் ஆளுங்க தான். நாங்க அப்படிதான் பண்ணுவோம். சரி அதை விடுங்க. 3 பில்லர்ஸ் நம்ம வருவோம். சினிமாட்டோகிராஃபில அந்த ஒரு கலர்ஃபுல்லா, அது ஒரு மாதிரி கலர் கோழி குஞ்சு மாதிரி கலர்ஃபுல்லா காமிக்கிறீங்க. நாங்க ஒரு மாதிரி டார்க்காவே இருந்து பழகிட்டோம். அப்படி இல்ல சார், அது கிடையாது. வெளிச்சத்துக்கு வந்தா இருட்டை பார்த்து பயப்படுவோம். நான் இருட்டிலே இருக்கோம். அந்த மாதிரி நாங்க ஆட்கள் நாங்க. சோ அதனால வந்து அது எங்களுக்கு அவ்வளவா பிடிக்கல. அப்புறம் மியூசிக் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பழைய சூப்பர்மேன் மியூசிக்ல அந்த ஃபிளைட்னு சொல்லி மியூசிக் போட்டுருப்பாரு ஹான்ஸ் சிம்மர் நினைக்கிறேன். அதுல இருக்க மியூசிக் அப்படியே நிறைய காப்பி அடிச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சில இடங்கள்ல, பல இடங்கள்ல. டயலாக்ஸ் நம்ம வருவோம். டயலாக்ஸ்க்கு பெருசா என்கிட்ட பேசுறதுக்கு ஆப்போசிட்டா பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. நம்ம ஒரு அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபி மியூசிக் பேசி முடிங்க. சினிமாட்டோகிராஃபில என்ன ஒரு படம் ஃபுல்லா படம் இருட்டாதான் இருக்கணுமா? சூப்பர்மேன்னாலே இப்படிதான் கிடையாது சார். காமிக்கிற சூப்பர்மேன்னா கலர்ஃபுல்லா, பார்க்க அழகா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறது தான் சூப்பர்மேன். சூப்பர்மேன் மீன்ஸ் ஹோப்ன்றது வெளிச்சத்துலதான் இருக்கும். சினிமாட்டோகிராஃபில கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றீங்க சரி, ஆனா எவ்வளவு அழகழகான சீன்ஸ் வச்சாங்க, எவ்வளவு பயங்கரமான ஃப்ரேம்ஸ் வச்சாங்க. அந்த நாஸ்டாலஜிக் சூப்பர்மேனை ரிமைண்ட் பண்ற மாதிரி அந்த சிம்பிள் எத்தனை வாட்டி ஐடியலைஸ் பண்ணாங்க. அதெல்லாம் நீங்க எப்பயா ஒரு வாட்டி பண்ணிருக்கீங்களா இத்தனை வருஷத்துல? எல்லாத்தையும் விட்டுருங்க. சூப்பர்மேன் பறக்குறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது 3Dல பார்க்க எவ்வளவு மஜாவா இருக்கு. மியூசிக் அப்புறமா வரேன். என்கிட்ட மியூசிக் இல்ல பெருசா. நாங்க ஒரே மியூசிக் தான் திரும்ப போட்டோம். அதை நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. நியாயமா பேசுறது உண்டு. சினிமாட்டோகிராஃபி என்னதான் நிறைய இடத்துல வந்து அப்படி இப்படின்னு நான் பேசினாலுமே எனக்கே வந்து அப்படின்னு பார்த்ததுல ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு சீன் என்ன அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் வந்து உடஞ்சிட்டு இருக்க சீன்ல வந்து ஒரு லேடி வந்து கார்ல மாட்டிப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து அந்த பில்டிங் கீழே விழுகிறப்போ அந்த மொத்தமா இதுவே பொழந்துகிட்டு இருக்கும். அப்ப பில்டிங் கீழே விழ போகும். அவர் வந்து காப்பாத்திடுவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் அந்த லேடி திரும்பி பார்ப்பாங்க. அப்ப அந்த புகையில இருந்து அப்படி ஏஞ்சி வருவாரு. சூரிய வெளிச்சம் அப்படியே பட்டிருக்கும். சோ அதுல வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் பாருங்க சார், ஸ்னைடர் அதுலயும் பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு சூப்பர்மேன் வந்து காட் மாதிரி இருப்பாரு. அது மேல வந்து வெளிச்சம் இருக்கும். கீழே வந்து ஒரு லேடி வந்து கை காப்பாங்க, ஹோப் மாதிரி தெரியும். சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சீன் இருந்துச்சு. ஆனா எனக்கு என்னவோ அதோட இதுவுமே வந்து பயங்கரமா இருக்க மாதிரி இருந்துச்சு. சூப்பர்மேன் லோகோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு சார். நான் ஒத்துக்குவேன், கிரிட்டிக் தான், நியாயமான கிரிட்டிக், நான் ஒத்துக்குவேன். சோ சினிமாட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நல்லா இருந்துச்சு. அதுலயும் வந்து சூப்பர்மேன் வந்து இதுல எனக்கு என்னன்னா சார், பறக்கிறதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல நல்லா இருந்துச்சு சார். அதாவது அவர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து எவ்வளவு வேகமா பறக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கே லிட்டரலி ஃபீல் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த இடங்கள்ல வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. என்னதான் பறக்கிறப்ப தூக்கிட்டு போய் கேமரா மூஞ்சில வச்சாலுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால பறக்கிறப்போ நாங்க வெளிச்சத்தையே நாங்க இருட்டா காமிக்கிற ஆளுங்க. நாங்க எங்க டிசி யூனிவர்ஸ் டிசியூல அந்த டி வந்து பேரே வந்து டார்க் தான், டிடெக்டிவ் கிடையாது. எங்க இதுல வந்து டார்க் காமிக்ஸ் நாங்க. அதனால வந்து அப்படி நீங்க பேசுறீங்க. எத்தனை வருஷமா உங்க வரலாறு டார்க்கா இருந்துச்சு. இப்பதான் ஒரு நாள் வந்து காப்பாத்த ட்ரை பண்ணா தயவு செஞ்சு அந்தாலே அடுக்கிறாதீங்க. சரி அடுத்தது அவங்க மியூசிக் வாங்க சார். மியூசிக் வந்து ஹான்ஸ் மியூசிக் இது ஈக்குவல் ஆகாது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மியூசிக் நான் பேச விரும்புறேன். சரி அடுத்து வாங்க டயலாக்ஸ் வாங்க. டயலாக்ஸ் வந்து டயலாக்ஸ்ல நான் எதுவும் பேசுறதுக்கு என்கிட்ட பெருசா டயலாக் இல்ல, நல்ல டயலாக்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நல்ல டயலாக் தான். லெக்ஸ் லூத்தரோட கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டயலாக்ஸ்ல, கடைசியில சூப்பர்மேனை ஹியூமனைஸ் பண்ணதுமே அந்த ஒரு டயலாக்ல தான்.
டயலாக்ல நீங்க குறைய சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் வந்து லூயிஸ் லேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் இன்டர்வியூ நடக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து லூயிஸ் லேனோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு சூப்பர்மேனுக்கும் வந்து சூப்பர்மேன்றனால மட்டுமே நான் அவனை லவ் பண்ண மாட்டேன், நான் என் கேரக்டர் இதுதான், நான் வந்து எல்லாரையும் கேள்வி கேட்பேன்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அந்த ஜஸ்டிஸ் கேங் அவங்க ஒரு ஒரு கேரக்டர், ஒருத்தர் கிரீன்லாண்டர்னா திமிரா நக்கலா இருப்பன்ற மாதிரி அவர் காமிக்கல் கைண்ட் ஆஃப் ஜாலியா ஃபன்னான ஒரு கேரக்டர். அது இல்லாம வந்து மிஸ்டர் டெரிஃபிக் அவர் வந்து என்னதான் எமோஷன்ஸ் இல்லைனாலும் அவர் வந்து ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம், எதுக்காக ஹெல்ப் பண்றேன் அதையும் வந்து நிறைய டைலாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து வழக்கம் போல அங்க அப்பா சூப்பர்மேனோட அப்பா அவர் வந்து நீ வந்து உங்க ஆர்ஜின் உண்மையான அப்பா வந்து என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ எடுக்கிற முடிவு தான், நீ இதான் இப்படிதான் முடிவு பண்ணிடல, அதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து அருமையா இருந்துச்சு சார். டைலாக்ஸ் நான் ஒத்துக்கிறேன், அதெல்லாம் வந்து ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஸ்னைடர் அளவுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வாங்க சார். அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் சார், ஸ்கிரீன் பிளே. அதாவது என்னதான் கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை, இது வந்து ஆர்ஜின் கதை அந்த கதை இந்த கதைன்னு சொன்னாலுமே ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து எங்கேஜிங்கா வச்சிருக்காங்க, 2.25 மணி நேரம் படம், அது எந்த அளவுக்கு எங்கேஜிங்கா வச்சிருக்காங்கன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. என்ன மாதிரி ஒரு கிரிட்டிக் இன்னொருத்தர் வந்து ரிவ்யூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எப்பயுமே அவர் சூப்பர் ஹீரோ மூவிக்கு என்ன சொல்லுவாருன்னா, பேச்சு ரொம்ப அதிகமா இருக்குது, வீச்சு கம்மியா இருக்கு, பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கு, வீச்சு கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாரு சார். அதாவது ஃபைட்ஸ் அவருக்கு எப்படின்னா வந்த உடனே அப்படின்னு ஃபைட் சீன்ஸ் தான் வரணும்னு ஆசைப்படுவாரு அவரு. 3 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் 59 நிமிஷம் ஃபைட் இருக்கணும், 1 நிமிஷம் தான் பேசணும்ன்ற மாதிரி நினைப்பாரு. அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன். பட் இருந்தாலுமே வந்து ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, ஒரு காமன் மேனா. ஸ்கிரீன் பிளே வந்து இந்த கதைக்கு ஓகேவான ஸ்கிரீன் பிளே தான். ஆக்சுவலா இதுல 2 ஸ்கிரீன் பிளே 2 விஷயம். இது சூப்பர்மேன் படம், லெக்ஸ் லூத்தர் படம், அதுதான் முக்கியமான விஷயம். ஃபுல்லா லெக்ஸ் லூத்தரை சுத்தி தான் கதை நகர்ற மாதிரி இருக்கும். ஸ்கிரீன் பிளே வந்து அப்படிதான் இருக்கும். சூப்பர்மேனை விட கை கார்னர் நிறைய நேரம் வருவான், மிஸ்டர் டெரிஃபிக் ரொம்ப நேரம் வருவான். சூப்பர்மேனுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான், ஆனாலுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இருந்தாலும் அந்த பிளாக் ஹோலு அந்த சப்ளாட் எல்லாம் தவிர்த்திருக்கலாம் கொஞ்சம், அதெல்லாம் தான் கொஞ்சம் எனக்கு லேக் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா மொத்தமா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஆக்ஷன் சீன்ஸ் வரும்போது ஸ்னைடர் வர்ஸ்ல மோஸ்ட்லி டிராமா, அப்பப்ப கடைசியா ஒரு ஆக்ஷன் வரும். இங்க படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். அதுவும் ஆக்ஷன் சீன் எல்லாம் எப்படி மஜாவா இருந்துச்சு. அதுலயும் சூப்பர்மேன் ஒரு 100-200 பேர் கூட சண்டை போடுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் வரும். அப்படியே ஒரு மாதிரி குளிர்ந்து போச்சு, எனக்குலாம் நிம்மதியா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல சொல்ல மாதிரி இல்ல சார், கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக லூயிஸ் லேன் அந்த இன்டர்வியூ எல்லாம் கொஞ்சம் கட்சாட் பண்ணிருக்கலாம், அது நிறைய நேரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது இல்லாம படம் நிறைய பேசிட்டாங்க, அது வேற வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் சப்டைட்டில் படிக்கிறதுக்குள்ள அடுத்த டயலாக் போயிடுறாங்க, அது கொஞ்சம் ஒரு இதுவா இருந்துச்சு. அது இல்லாம சில இடங்கள்ல அவங்களுடைய ஓன் கண்ட்ரி ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி சில இதா இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அது இல்லாம பாத்தீங்கன்னா என்னதான் இவர் வந்து ஸ்கிரீன் பிளேல நான் திரும்பவும் முதல்ல இருந்து சூப்பர்மேனை வந்து அவங்க அப்பா அந்த பொட்டியில அழைச்சு எடுத்துக்கு அமிச்சது அதெல்லாம் காமிக்கல அப்படின்னாலுமே அவங்க அப்பா அம்மா, அதாவது அவங்களோட ஒரிஜினல் அப்பா அம்மா வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்காங்கன்றத லைட்டா கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். வெறும் வந்து ஒரு இம்பாக்டும் இல்ல அவங்களுக்கு. கடைசியில நீ தம்பி போய் நீ அது ஒரு வித்தியாசமா காமிச்சிருந்தாங்க, இந்த படத்தை டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே எனக்குமே எந்த விஷயத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஒரு கார்பரேட் வில்லன், அவன் என்னதான் நம்ம நார்மலா கார்பரேட் வில்லன்னு நம்ம சொல்லியிருந்தாலுமே அவன் எப்படி சூப்பர்மேனை வந்து அடிக்கிறான், அவன் ஏன் அடிக்கிறான், அவன் எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் கூட வந்து எப்படி செஞ்சு என்னென்ன சூழ்ச்சிகள்லாம் பண்றான்றது வந்து என்னதான் நிறைய கதைகள் நம்ம பார்த்திருந்தாலுமே இதுல பாக்குறப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த ஒரு பாக்கெட் டைமென்ஷன் அப்படின்ற உள்ளதெல்லாம் வந்து காமிச்சதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேல என்னதான் நல்லா இருந்தாலுமே நான் உண்மையை ஒத்துக்கிறேன், எமோஷனுக்கு பெருசா ஸ்பேஸ் இல்லைன்றத நான் ஒத்துக்கிறேன். ஜேம்ஸ் கன்னிகிட்ட நான் பெருசா எதிர்பார்த்தது அதுதான், நல்ல எமோஷனை இறக்கி தொண்டைக்குள்ள இறக்குவாருன்னு எதிர்பார்த்தேன். எமோஷனல் சீன் தெரிஞ்சு, ஆனா நான் அதை ஃபீல் பண்றதுக்குள்ள அடுத்த சீன் போயிடுது. நான் எங்க உட்காந்து ஃபீல் பண்றதுனால இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்திருந்தா எமோஷன்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்திருக்கும். அப்படி இருந்துமே நாங்க நல்ல படம் தான் கொடுத்துருக்கோம், அது ஒன்றும். அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இது ஒரு அமைச்சரான சூப்பர்மேன் தான். இது வந்து ஓகே கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இந்த சூப்பர்மேன் அளவுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லான இல்லாத சூப்பர்மேன் தான். பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சில இடங்கள்ல அவரை இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா காமிச்சிருக்கலாமோ, இவர் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியா காமிச்சிருக்கலாமோ. எப்ப பார்த்தாலும் வந்து நாய்க்குட்டியா தான் வந்து ஹெல்ப் கூப்பிடுறாரு. நீங்க பண்ண தப்பே அதுதான், எப்ப பார்த்தாலும் சூப்பர்மேன் ஓவர் பவர் ஆக்கி வண்டர் வுமன் அக்வாமேன் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டீங்க. அந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாது. நோ, சூப்பர்மேனுக்கு மூளை இருக்குதுதான், அவ்வளவு பெரிய மூளை எல்லாம் இல்ல, சாதாரண மனுஷன் தான் இருந்தாலு. இப்போ என்னதான் நம்ம வந்து இதுல ரொம்ப சிம்பிளான கதைனாலுமே ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை டக்குன்னு உள்ள நுழைச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ லெக்ஸ் லூத்தர் வந்து ஒரு சாதாரண கார்பரேட் வில்லன் அப்படி அவன் நிறைய டெக்னாலஜி இருக்குன்றது காமிக்கிறது வேற, அவன் நிறைய விஷயங்களை உருவாக்குறான், டைமென்ஷனை உருவாக்குறான், அதனால பிளாக் ஹோல் உருவாகுது, அது கீழே பாத்தீங்கன்னா வேற ஒரு ரிவர் ஓடுது, அப்படி ஓடுது இப்படி ஓடுதுன்னு நிறைய டெக்னிக்கல் விஷயத்த வந்து உள்ளார நுழைச்சு அவன் பெரிய ஆள் காமிக்கிறது ஓகே.
பட் நிறைய விஷயங்கள் உள்ளார போட்டுட்டாங்களோ, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கணுமோ அதுக்கு. அதான் சொன்னல, நிறைய டயலாக்ஸ் வழியாவே காமிச்சிட்டாங்க. அது வந்து என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் ஒரு விஷயமா இருந்துச்சு. மேபி அவரு இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய படங்கள் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லது. பட் மற்றபடி வந்து ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஓகே தான் சார். அதனால ஒரு கிரிட்டிக்கா நான் வந்து இது வந்து ஒரு 6.5 6.25 கொடுக்கலாம் சார். நல்லா இருக்கும் சார். 6.969 கொடுக்குறேன் சார் நானு. நீங்க சொல்லுங்க சார். எப்படி சொல்றீங்க? எனக்கு பெருசா இந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு நியூ பிகினிங்ன்ற மாதிரி போய் பார்த்தப்போ எனக்கு 7.5ல இருந்து 8 கொடுப்பேன். நல்லா தாராளமா 8 கொடுப்பேன். அப்ப நாங்க வந்து குரங்குகளை வச்சு போட்ட மெசேஜ் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்றீங்க சார். நாங்க அடுத்த படத்துல வரோம். அடுத்த படத்துல பேட்மேன் வருவீங்கல்ல, பேட்மேன்லாம் ஒரு ஆளா, பென் அஃப்லெக்கோட ஜாலியான பாருங்க அப்படின்னு நாங்க வருவோம். இந்த படம் வந்து அதாவது ஒரு கிரிட்டிக்கா வந்து எனக்கு இப்படி தோணுச்சு, ஒரு காமன் மேனா அவருக்கு இப்படி தோணுது. நீங்க படத்தை பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அவர் சொல்ற காதுல வாங்க, நீங்க படம் சூப்பரா இருந்தது போய் பாருங்க சார். அது வந்து சரி ரைட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுல இந்த படத்துக்கு தான் கிரிட்டிக்கா இருக்கணும், இந்த வீடியோக்கு வந்து கிரிட்டிசிஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஆதரவு தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ணலாம். வாங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சூப்பர்மேன் பத்தி வந்து உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. அந்த ஆக்டர் எப்படி நடிச்சிருந்தாரு, என்ன ஏதுன்றதெல்லாம் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.